வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு. ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தகவல். விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்டுக்கு தலா 2 தொகுதிகள். திமுக தொகுதி பங்கீட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. தேமுதிக கூட்டணி குறித்து விரைவில் முடிவு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலினை அண்மையில் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே பொதுக்குழுவின் முடிவை அடுத்து மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பது என முடிவெடுத்துள்ளதாக கூறினார். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரை இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் இணைந்து செயல்பட்டு வெற்றிக்காக பாடுபடும் என்று ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் சனிக்கிழமையன்று இங்கு அறிவாலயத்தில் வந்து திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். அந்த சந்திப்பின் போது, நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு தயார் என்று எங்களது வேந்தர் என்று சொன்னார். அதை கருத்தில் கொண்டு இன்று இந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கியுள்ளார். இரு கட்சிகளும் இணைந்து செயல்படும் என்று ஒருமனதாக உறுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த கையெழுத்தை இட்டுள்ளோம். தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். விருப்பமான தொகுதி நாங்கள் கள்ளக்குறிச்சி கேட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சந்தித்த போது ஐஜேகே கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், முதன்மை அமைப்பு செயலர் SS வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்தும் சின்னம் குறித்தும் மீண்டும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 5 இடங்களும் பாமகவுக்கு 7 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய தமிழகம் கட்சிக்கு 1 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் விஜயகாந்த் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது அமைச்சர் ஜெயக்குமாரும் தேமுதிக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் ஆகியோர் இருந்தனர். தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தர் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவரை சந்திப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு முதலில் உங்களுக்குத்தான் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 2000 சிறப்பு நிதியுதவிக்கான வங்கிச் சான்றிதழ் வழங்கி
முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் நிதி தொடர்ந்து செலுத்தப்பட உள்ளது. இதேபோல் சென்னை சாந்தோம் அம்மா உணவகத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தையும் முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். இதனிடையே தமிழக அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்குவதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் செய்துள்ளது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி அளித்துள்ள புகார் மனுவில், மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் 2000 ரூபாய் நிதி அளிப்பது தேர்தல் விதிமுறையை மீறுவதாக கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பு நிதி தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கே என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 2000 ரூபாய் வழங்கும் சிறப்பு நிதி திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. விங் கமாண்டர் அபிநந்தன் உடல் தகுதி பெற்றுள்ளதாக மருத்துவர்கள் அறிக்கை அளித்த பிறகே அவர் மீண்டும் போர் விமானத்தை கையாளுவார் என்று ஏர் சீஃப் மார்ஷல் பிரேந்தர் சிங் தனோவா தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்த சூலூர் விமானப்படை விமான நிலையத்தின் குடியரசுத் தலைவரில் கலர்ஸ் பிரசன்டேஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், விமானப்படை தளபதி PS தனோவா, விமானத்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய தனோவா, பாலக்கோட் பயங்கரவாத முகாம்களில் எவ்வளவு பேர் இருந்தனர், அதில் எத்தனை பேர் இறந்தனர் என்று விமானப்படையால் உறுதியாக கணக்கிட முடியாது என்று கூறினார். தங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததை மட்டுமே பார்த்ததாக குறிப்பிட்டார். Whether he flies again or no depends on his medical fitness. That's why post ejection he has undergone a medical check. Thereafter, if required, whatever treatment is required will be given to him. Once he gets his medical fitness, and then only will he get into a fighter cockpit. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். நோபல் பரிசு பெற தான் தகுதியானவன் இல்லை என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கூறியுள்ளார். காஷ்மீர் மக்களின் விருப்பப்படி அமைதி மற்றும் துணைக்கண்டத்தில் வளர்ச்சியை யார் ஏற்படுத்துகிறாரோ அவரே நோபல் பரிசு பெற தகுதி பெற்றவர் என்றும் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தாக்குதலில் 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்களா என பிரதமர் மோடிக்கு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். 350 பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தியை யார் பரப்பியது? இந்திய குடிமகன் என்ற முறையில் அரசை நான் நம்புகிறேன், ஆனால் உலகம் நம்ப வேண்டுமே, அதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் என்று சிலர் சொன்னதில் என்ன தவறு எனவும் சிதம்பரம் கூறியுள்ளார். தேசிய கட்சிகள் அதிமுகவை மீறி தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியுள்ளார். மாநில சுயாட்சி கொள்கையையும் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்றைக்கு மாநில கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்கப்படுவதாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திமுகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் மக்களவை தேர்தலில் இணைந்து செயல்பட்டு வெற்றிக்கு பாடுபடும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்ய முடியாததற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். மார்ச் 2014 இந்திய அரசு ரஃபேல் விமான கொள்முதல் குறித்து போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டதால் தான் ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றும் அதற்கு பிரதமர் மோடிதான் காரணமே தவிர காங்கிரஸ் கட்சி காரணம் அல்ல எனவும் KS அழகிரி தெரிவித்துள்ளார். 8000 கோடி மதிப்பில் மின் நிலையங்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பியூஷ் கோயல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
என்எல்சி மற்றும் அதன் துணை நிறுவனம் சார்பில் 8000 கோடி ரூபாய் மதிப்பில் அனல் மற்றும் சூரிய மின் நிலையங்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார். என்எல்சி இந்தியா நிறுவனம் தூத்துக்குடியில் மணிக்கு 10 லட்சம் யூனிட் மின்சக்தி உற்பத்தி செய்யும் ஒரு மின் நிலையத்தை அமைத்துள்ளது. தூத்துக்குடியில் இதற்கான விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் பட்டணம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 100 மெகாவாட் சூரிய ஒளி மின் நிலையம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 237 கோடி ரூபாய் சூரிய ஒளி மின் நிலையத்தையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, கடம்பூர் ராஜு, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் பாமக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வருகிற 6ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி கூட்டணி கட்சிகளுடன் உரையாட இருப்பதாக கூறினார். The alliance of AIADMK, PMK, Bharatiya Janata Party and other parties will work for a better future for Tamil Nadu and to keep the people of Tamil Nadu safe and secure. சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா சுற்றுச்சூழல் அரங்கை முதலமைச்சர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த சுற்றுச்சூழல் மையத்தில் பாதாள சாக்கடை திட்டம், திடக்கழிவு மேலாண்மையில் உரம் தயாரிப்பு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அமைக்கப்பட உள்ள ஈரடுக்கு பேருந்து நிலைய கட்டட அமைப்பு உள்ளிட்டவைகளின் மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் 64 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகளுக்கும் முதல்வர் பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற ரேக்லா ரேஸில் சீறிப்பாய்ந்த குதிரைகளை ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். குளித்தலையில் நடைபெற்ற ரேக்லா ரேஸில் புதிய குதிரைகள், சிறிய குதிரைகள் மற்றும் பெரிய குதிரைகள் என 3 போட்டிகள் நடந்தது. இதில் குளித்தலை மற்றும் கரூர் பிற மாவட்டங்களில் இருந்தும் மொத்தம் 46 குதிரைகள் கலந்து கொண்டன. சுமார் 8 முதல் 16 கிலோமீட்டர் வரை பந்தய எல்லையை கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. முதலில் வெற்றி பெற்ற 3 குதிரைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த பந்தயத்தை காண குளித்தலை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். இரட்டை இலை வழக்கில் தங்களின் உரிமையை நிலைநாட்டவே அமமுக கட்சியை பதிவு செய்யவில்லை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பேசிய அவர், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அதிமுகவின் ஒரு பிரிவுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும், இரட்டை இலைக்காகவும் கட்சியின் பெயருக்காகவும் போராட உரிமை உள்ளவர்கள் தாங்கள்தான் என்றும் கூறினார். சென்னையை அடுத்த மாதவரத்தில் மத்திய அரசின் சேமிப்பு கிடங்கில் இருந்து 1,65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து வந்த லாரியில் சோதனை செய்தபோது அதில் இருந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் லாரியுடன் சீல் வைத்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மாதவரம் போலீசாரும் சுங்கத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவின் உட்கட்சி பூசல் காரணமாக ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 2 பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை உறையூர் கிராமத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கடலூர் எம்பி அருண்மொழி தேவன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத்தின் ஆதரவாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் அதிமுகவினர் 2 பலத்த காயம் ஏற்பட்டது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சேலத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக.
அதிமுக கூட்டணியில் தேமுதிக வருவது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என தேமுதிக தரப்பிலிருந்து ஆளும் கட்சிக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறதாம். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாததால் தொகுதி பங்கீட்டில் கூடுதல் சீட்டுகளை பெறலாம் என தேமுதிக நினைக்கிறதாம். ஆனால் தொகுதி பங்கீட்டு பிரச்சனையை முடித்துவிட்டு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டிலாவது அதிமுக தனது கூட்டணி தலைவர்களை மேடையில் அமர வைக்கலாம் என்று யோசித்து வருகிறதாம். இதற்கு தேமுதிக சம்மதிக்குமா என்பதை நாளை பார்க்கலாம். செல்ஃபி விவகாரத்தில் கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாதா என நடிகர் கார்த்திகானவர் கொந்தளித்தாராம். ஜூலை காற்றில் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய நடிகர் கார்த்தி செல்ஃபி விவகாரம் தொடர்பாக கொந்தளித்தாராம். செல்ஃபி எடுப்பதில் விவஸ்தையே இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்றும் அனுமதி இல்லாமல் செல்ஃபி எடுக்கிறார்கள் என்றும் இது தேவையற்றது எனவும் தனது தந்தைக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறாராம் கார்த்தியானவர். இந்தியாவிற்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி 41 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி போட்டித் தொடரை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி இன்று நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்தது. 161 ரன்கள் வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய மகளிர் அணியின் தொடக்க வீரர்கள் சரியாக விளையாடவில்லை. மேலும் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்கள் மட்டுமே எடுத்த இந்திய மகளிர் அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 24,864 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,108 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 50 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,500 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திமுக தொகுதி பங்கீட்டில் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 2 தொகுதிகளை ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி குறித்து விரைவில் முடிவு என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்துள்ளார். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.